ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இடியாப்பம் பளபளன்னு ஒட்டாமல் சில்கியாக உதிரியாக வரணுன்னா இது போல் மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சீங்கன்னா நீங்கள் மாவு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இடியாப்பமும் உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பக்குவமாக மாவு பிசைஞ்சு எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இடியாப்பம் செய்யறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எது இருந்தாலும் பரவாயில்லை. நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். டைரெக்டாக அப்படியே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க, வறுக்கணும்னு அவசியம். சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் எது இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிட்டா வரும், அதுக்காக சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது போல் நல்லா கலந்ததும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். இடியாப்பம் செய்ய கண்டிப்பாக பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிசையக்கூடாது. தண்ணி இது போல் சலசலன்னு நல்லா கொதிச்சு வரணும். இது போல் கொதிக்கிற தண்ணி தான் மாவில் சேர்த்து மாவு பிசையணும். இது போல் கொதிச்ச தண்ணியை மாவில் சேர்த்துட்டு கரண்டி எடுத்து கலந்து கொடுங்க. ஒரே முறையாக தண்ணி சேர்த்து கலக்காதீங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டியால் இது போல் கலந்து கொடுங்க. இடியாப்பம் மாவு பிசைறதுக்கு கப்பால் நீங்கள் அளந்து மாவு எடுத்து 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா 1/4 கப்பு தண்ணி தேவைப்படும். 1/4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது போல் தண்ணி ஊற்றி மாவு பிசைறதுக்கு உங்களுக்கு தெரியல, 1 கப்பு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1/4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் உதிரியாக இந்த மாதிரி மாவு கலந்ததும் சூட்டோட கரண்டியை எடுத்துட்டு தட்டு மூடி 10 நிமிஷம் ஆறட்டும், எடுத்து வையுங்க. 10 நிமிஷம் விட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் லைட்டாக சூடாக இருக்க சொல்லவே மாவு பிசைஞ்சிக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றி கலந்து வச்ச மாவு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உதிரியாக இருக்கு. கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவை இதில் போட்டு தான் நான் மாவு பிசைப்பேன். இது போல் கிச்சன் கவுண்டரில் சேர்த்து மாவு பிசையும் போது ஈஸியாக இருக்கும். லைட்டாக சூடு இருக்க சொல்லவே 2 கையிலையும் இது போல் பிசைஞ்சு கொடுத்து நல்லா அழுத்தி மாவு பிசைஞ்சிக்கோங்க. சாப்பிட்டா முறுக்கு மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க, டைட்டாக பிசையாதீங்க. இடியாப்பம் பிசையும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்காக. இது போல் மாவு கையில் புட்டு எடுக்கும்போது சாப்பிட்டா போல் பிசைஞ்சு ஆனதும் இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு இடியாப்பம் பிசைறதுக்கு சின்ன சின்ன உருண்டியாக இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இடியாப்பம் பிசையும் போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக இது போல் பிசைஞ்சு ஆனதும் பாத்திரத்தில் போட்டு மாவு ஆறாமல் தட்டு மூடி எடுத்து வையுங்க. அடுத்ததா இடியாப்பம் பிசைறதுக்கு இடியாப்ப அச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பூசி விட்டுடுங்க. இது போல் பூசி விட்டு இடியாப்பம் பிசைஞ்சிங்கன்னா இடியாப்பம் பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக இது போல் இடியாப்ப அச்சுக்கு 2த்துக்குமே எண்ணெய் பூசி விட்டுடுங்க. அடுத்ததா உருட்டி வச்ச இந்த அரிசி உருண்டையை எடுத்து இடியாப்ப அச்சில் போட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இது போல் சாப்பிட்டா மாவு பிசைஞ்சு இடியாப்பம் புழியும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது. நம்ம முறுக்கு மாவு எது போல் பிசையுமோ அது போல் சாப்பிட்டா பிசைஞ்சிக்கோங்க. இட்லி தட்டில் இது போல் இடியாப்பம் பிசைஞ்சிட்டு இன்னொரு தட்டிலையும் அதே போல் இடியாப்பம் பிசைஞ்சிக்கலாம். இது போல் இடியாப்பம் செஞ்சிங்கன்னா இந்த அச்சில் போட்டு பிசையறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். 1 கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும், ஈஸியாக செய்யலாம். இதுக்காக டைமை மெனக்கிட்டு கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சியே 10 நிமிஷத்தில் இது போல் இடியாப்பம் செய்யலாம். இது போல் இடியாப்பம் புழிஞ்சி ஆனதும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் எடுத்து அது உள்ளே வச்சு 7லேருந்து 8 நிமிஷம் வேக விடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்காது. தண்ணி கொதிக்கட்டும்னு வச்சிங்கன்னா 7லேருந்து 8 நிமிஷத்தில் வெந்துடும். எனக்கு 7 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா வெந்து பார்க்கறதுக்கு இடியாப்பம் ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு 1 ஸ்பூன் எடுத்து இது போல் எடுத்து பாருங்கள். தட்டில் ஒட்டாமல் வந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். சுட சுட ஒரு பாத்திரத்துலேயோ ஹாட் பாக்ஸ்லேயோ போட்டு எடுத்து வச்சிடுங்க. மூடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும்.
இது போல் இடியாப்பம் செஞ்சுட்டு சுட சுட நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு இடியாப்பம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு தட்டு எடுத்து சூடாக இருக்கிற இந்த இடியாப்பத்தை இந்த தட்டில் போட்டு தேவையான அளவு மேலாக்கில் நாட்டு சர்க்கரை போட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி கலந்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒட்டாம பூ போல் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.